எதுக்காக என்கிட்ட மாட்டிருக்கேன்னு உனக்கு தெரியும். சொல்லு. வேணாம். எதுக்கு அப்படி பண்ண? இல்ல யாரா உன் பாஸ்? மேடம், நீங்க என்ன கேக்குறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல மேடம். ஏய், அடிச்சனா மூஞ்சி முகரெல்லாம் பேந்துரும். டாக்டர் என்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டாரு. இப்போ உனக்கு வேற ஆப்ஷனே இல்ல. நீ உண்மையை சொல்லிதான் ஆகணும். இல்ல உன் தலை இங்கே செதறிடும். மேடம் வேணாம் மேடம், என்ன ஒன்றும் பண்ணிடாதீங்க மேடம். நீங்க கேட்கறதுக்கு நான் பதில் சொல்லிடுறேன் மேடம், ப்ளீஸ் மேடம். சொல்லு. இந்த மெடிக்கல் மாஃபியாக்கு பின்னாடி யார் இருக்கா? உனக்கும் அவங்களுக்கும் என்ன சம்பந்தம்? சொல்லு. மேடம், அவங்க யாருன்னு சொல்றதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேன் மேடம், ப்ளீஸ் மேடம். கொஞ்சம் கேளுங்க மேடம், ப்ளீஸ் மேடம், ப்ளீஸ் கேளுங்க மேடம். என்ன மேடம், இப்ப நீங்க என்ன அரெஸ்ட் பண்ணிடுவீங்க. நான் சொல்றதை வச்சு அடுத்து என் பாஸையும் அரெஸ்ட் பண்ணிடுவீங்க. ஒருவேளை அவரை அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி அவர் தப்பிச்சிட்டாருன்னா மேடம், ஏன்டா என்ன மாட்டி விட்டுன, அவரு என்ன கொன்னுருவார் மேடம். அதனால இப்பவே அவரே அரெஸ்ட் பண்ணிருங்க மேடம். அதுக்கு நான் அவங்கள நேர்ல பார்க்கணும்ல. மேடம், என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு மேடம். அதை செஞ்சா கண்டிப்பா அவரை இங்க வர வச்சிடலாம் மேடம். இங்க அவன் வருவானா? கண்டிப்பா வருவார் மேடம். ஆனா நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க மேடம், அப்பதான் அவர் இங்க வருவாரு. சரி சொல்லு, என்ன ஐடியா? மேடம், எங்க பாஸ் இன்னைக்கு ஈவினிங் ஃபாரின் போறதா இருக்காரு. அவருக்கு ஃபோன் பண்ணி அவரோட மெடிசன்லாம் உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கிறதாவும், நீங்க கேட்குற அமௌண்ட்டை கொடுத்தா நம்மளுக்குள்ள பேசி முடிச்சுக்கலான்னு பேசி முடிச்சிடலாம் மேடம். ப்ளீஸ் மேடம், அவர் கண்டிப்பா இங்க வருவார் மேடம், நிச்சயம் வருவார் மேடம், நம்புங்க மேடம். உசுரை காப்பாத்துங்க மேடம், ப்ளீஸ் மேடம். சரி, அவனோட நம்பரை சொல்லு. என்னை பத்தி எதுவும் சொல்லிடாதீங்க மேடம், ப்ளீஸ் மேடம். ஹலோ, நான் இன்ஸ்பெக்டர் ருத்ரா பேசுறேன். என்ன விஷயமா? உன்னோட இல்லீகல் மெடிசன் எல்லாமே என்கிட்ட ப்ரூஃபோட மாட்டிருக்கு. நீங்க நம்பிதான் ஆகணும், இல்லனா இன்னைக்கு வர நியூஸ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்படி வாங்க வழிக்கு. ஒண்ணும் இல்ல, ஒரு 25 லட்சம் ரூபாய் பணத்தோட நான் சொல்ற அட்ரஸ்க்கு வந்தீங்கன்னா இந்த விஷயத்த நமக்குள்ளேயே பேசி முடிச்சுக்கலாம். என்ன சொல்றீங்க? Well done, ருத்ரா. Well done. என்ன ருத்ரா, இப்படி வசமா மாட்டிக்கிட்டோமேன்னு பாக்குறியா? நான் உன்னை பத்தி நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னல, அப்பவே எனக்கு உன் மேல இந்த சந்தேகமும் வந்துச்சு. இவ்வளவு பெரிய தப்பையெல்லாம் மறைக்கிறதுக்காக தான் சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்த்து உன் மேல எந்த டவுட்டும் வராம பாத்துக்கிட்டியா? இத நாங்க எல்லாரும் நம்பணுங்கிறதுக்காக நல்லவ மாதிரி எனக்கே போன் பண்ணி வர வச்சிருக்கல. சார், நான் நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் பண்ணல சார். நான் இப்படி பேசினதுக்கு காரணமே வேற. வாய மூடு ருத்ரா. என்ன முட்டாள் நினைச்சிட்டியா? நான் இந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்ததே இந்த மெடிக்கல் மாஃபியா கும்பல பிடிக்கிறதுக்காக தான் சார். அதனால தான் நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லாரோட நம்பரையும் ட்ரேஸ் பண்ண சொல்லியிருந்தேன். அதுல முதல் ஆளா நான் வந்த அன்னைக்கு நீ மாட்டி இருக்க. ஐயோ சார், நான் சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க சார், ப்ளீஸ். நீ சொல்றத நான் கேட்கணுமா? ஒரு போலீஸா இருந்துட்டு கேவலம் பணத்துக்காக இப்படி ஒரு வேலையை பார்த்திருக்க? அதுவும் என்கிட்ட நீ கையும் களவுமா மாட்டி இருக்க. இதுக்கு மேல நீ சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. சார், ப்ளீஸ் சார். நீ எதுவும் சொல்ல வேண்டாம். இந்த பெரிய மெடிக்கல் மாஃபியா கும்பலுக்கு துணை போனதுக்காக நான் உன்னை 6 மாசம் சஸ்பெண்ட் பண்றேன். இதுக்கு மேல நீ ஏதாவது பேசுன, உன்னை டிரான்ஸ்ஃபர் பண்றதோட இன்னும் சிவியர் ஆக்ஷன் எடுக்க வேண்டியிருக்கும். கான்ஸ்டபிள் சார், அவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணுங்க. உன்னை நான் 6 மாசம் சஸ்பெண்ட் பண்றேன். சார், சார், நான் இந்த தப்பு பண்ணல சார். சொல்றத கேளுங்க சார். சார்,
சார் 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 சார், ப்ளீஸ் சார் வாங்க. விட்டுருங்க சார் விட்டுற சொல்லுங்க சார் நான் எந்த வாங்க தப்பு சார். பண்ணல சார் சார். சார் எனக்கும் இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல சார் டேய், வாங்க சார் பண்றதெல்லாம் மேடம், பண்ணிட்டு சொல்லுங்க இப்படி மேடம். நல்லவ மாதிரி மேடம், நடிச்சிட்டு சொல்லுங்க இருக்கியாடா? மேடம் வாடா. சார், என்னை விட்டுருங்க சார், வாடா. சார் இந்த பெரிய மெடிக்கல் மாஃபியா கும்பலுக்கு தொலை போனதுக்காக நான் உன்னை 6 மாசம் சஸ்பெண்ட் பண்றேன். ருத்ரா, குழந்தை தூங்கிட்டா. நீயும் சஸ்பென்ஷனை பத்தி யோசிச்சுட்டு இருக்காத. நான் தப்பு பண்ணி சஸ்பெண்ட் ஆயிருந்தா கவலைப்பட்டிருக்க மாட்டேன் விக்ரம். அவ்வளவு ஏன் வேற ஏதாவது காரணத்துக்காக ஆயிருந்தா கூட எனக்கு இந்த அளவுக்கு கோவமோ கவலையும் இருந்திருக்காது. ஆனா என் கண்ணு முன்னாடி ஒரு தப்பு நடக்குது. அதை தட்டி கேட்க போனதுக்கு என்னை இப்படி சஸ்பெண்ட் பண்ணதுதான் என்னால தாங்கிக்கவே முடியல. டிபார்ட்மெண்ட்லயும் இந்த விஷயத்த சரியாவே இன்வெஸ்டிகேட் பண்ண மாட்டேங்கிறாங்க. இது இப்படியே விட்டா நம்ம நாடு முழுக்க எத்தனை குழந்தைகளை பாதிக்கும்னே தெரியாது விக்ரம். இங்க பாரு ருத்ரா, நீ மனசை ரொம்ப போட்டு குழப்பிக்காத. இப்ப என்ன ஆயி போச்சு? இந்த மாதிரி மிஸ்டேக் எல்லாம் எல்லா ப்ரொஃபஷன்லயும் நடக்கிறது தானே. ஏன் ப்ரொஃபஷன் எடுத்துக்கோ. ஆஸ் அ டாக்டரா நான் ஏதாவது ஒரு சர்ஜரி பண்ணும்போது கூட ஏதாவது ஒரு தப்பு நம்மளை தாண்டி நடக்க தானே செய்யும். தட் இஸ் லைஃப். நம்ம அதோட டென்ஷன் ஆகி உட்காந்துட்டோம்னா அடுத்து வர பேஷண்ட்டுக்கெல்லாம் யாருமா ட்ரீட்மெண்ட் பண்றது? இங்க பாரு, யூ ஹாவ் டு பி ஸ்ட்ராங் அண்ட் கம் அவுட் ஆஃப் திஸ். டென்ஷன் ஆயிட்டு இருக்காத. உனக்கான நியாயம் கண்டிப்பா ஒரு நாள் கிடைக்கும். விடு ருத்ரா, எதை பத்தியும் யோசிக்காம நல்லா நிம்மதியா படுத்து தூங்கி கொஞ்சம் ரெஸ்ட் எடு. படு, கம். அவ கூட தூங்கிட்டா, நீ இன்னும் தூங்க மாட்டேங்கிற. படு. ரிசல்ட்டும் நமக்கு ஃபேவரா தான் இருக்கு. ஸோ நம்ம சைட்ல எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆமா எல்லாம் ரெடியா தான் இருக்கு. நாளைக்கே மெடிசன்ஸ் எல்லாம் இந்தியாவில் எல்லா சிட்டிஸ்க்கும் சப்ளை ஆயிடும். சரி, அடுத்த டீல் என்னன்னு சொல்லுங்க. ஓகே. சார், சாரி சார். இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு கால் பண்ணி தொந்தரவு பண்றது தப்பு தான் சார். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் சார். சார், ருத்ரா கண்டிப்பா தப்பு பண்ணியிருக்க மாட்டா சார். சார், இதுல வேற எதுவும் நடந்திருக்கு சார். சார் ப்ளீஸ் சார், அவளோட சஸ்பென்ஷனை மட்டும் கொஞ்சம் கேன்சல் பண்ணிடுங்க சார், ப்ளீஸ். சார், நீங்க வேணா அவளுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து பாருங்களேன். கண்டிப்பா இதுக்கு பின்னாடி யாரு இருக்காங்கன்னு ருத்ரா கண்டிப்பா கண்டுபிடிச்சு காட்டுவா. சார் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். நான் உங்களை இவ்வளவு தூரம் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்கிறேன். நீங்க இவ்வளவு பிடிவாதமா இருந்தா எப்படி சார்? சார், நான் சொல்றதை கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க சார். சார் ப்ளீஸ், உங்களை கெஞ்சி கேட்கிறேன் சார், ப்ளீஸ். விக்ரம், ஒரு தடவை. ஏய் என்ன பண்ற ருத்ரா? எதுக்குங்க கண்டவங்க கிட்ட எல்லாம் கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க? இல்ல ருத்ரா, நீ சரியாவே தூங்க மாட்டேங்கிற. அதை நான் கவனிச்சேன். மனசு கேட்கல. அதுக்காக இப்படியே பேசுவீங்க? தப்பு பண்ணது அவங்க தான்.
நாம ஒண்ணும் அவங்க கிட்ட கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்ல விக்ரம். இங்க பாரு, எனக்கு அதெல்லாம் தெரியாது ருத்ரா. நீ நிம்மதியா இருக்கணும், அவ்வளவுதான். அதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன், யார்கிட்ட வேணா கெஞ்ச தயாரா இருக்கேன். விக்ரம், ஹாய் ருத்ரா. ஹாய் பாப்பா. சரி, நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரேன். இருங்க, டிஃபன் சாப்பிட்டுட்டு போங்க. ஐயோ, எனக்கு டைம் ஆயிடுச்சு, பசிக்கவும் இல்ல. ஹாஸ்பிட்டல் கேண்டீன்லயே சாப்பிட்டுக்கிறேனே. ஓகே, பாய் அம்மா. அப்பா போயிட்டு வரட்டுமா? நானும் வரேன். என்னது, அப்பாவும் ஹாஸ்பிட்டல் வரீங்களா? வேண்டாமா, அப்பா சீக்கிரமா போயிட்டு ஈவினிங் சீக்கிரமா வந்துடுறேன். அப்புறம் பாப்பாவை வெளில கூட்டிட்டு போய் ஐஸ்கிரீம்லாம் வாங்கி தரேன். ஓகே? நானும் வருவேன்ப்பா. ஆராதனா, அப்பா ஹாஸ்பிடல் போறாங்கடா, நீ அங்கெல்லாம் போக கூடாது. நானும் வருவேன். ஆராதனா, சொன்ன கேளுமா. சரி, நானும் கூட இருக்கட்டும் ருத்ரா. போறேம்மா. என்ன இப்போ நீங்க அப்பா கூட ஹாஸ்பிட்டல் வரணும். சரி, வாங்க போலாம். ஐ ஜாலி 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 ஜாலி. உங்களுக்கு ஓகேவாங்க? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. இங்க பாரு, எதை பத்தியும் யோசிக்காம ரிலாக்ஸ்டா இரு. இந்த சஸ்பென்ஷனான தாட் எல்லாம் தூக்கி வெளில போடு. நல்ல ரெஸ்ட் எடுத்து மனசையும் உடம்பையும் நல்ல ஸ்ட்ராங்கா மாத்தி யூ ஷுட் கிவ் a strong comeback. புரியுதா? பாய்மா. சரி, பத்திரமா போயிட்டு வா. சரி, கிளம்புவோமா? வாங்க வாங்க. உங்க ஷூஸ் எல்லாம் எங்க இருக்கு? வாசல்ல இருக்கா? வாங்க. ருத்ரா, நானே உனக்கு ஃபோன் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேம்மா. என்ன சித்தப்பா, ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா? அந்த ரகுவரனை பத்தி விசாரிச்சம்மா. அவனோட டீடைல்ஸை செக் பண்ணி பார்த்ததுல அவன் ஒரு சரியான ஃப்ராடா தான் இருப்பான்னு தோணுது. என்ன சொல்றீங்க சித்தப்பா? ஆமாம்மா, அவனோட சர்வீஸை வச்சு பார்க்கும்போது இந்நேரம் அவன் ஒரு கமிஷனர் ஆயிருக்க வேண்டியவன். நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் பண்றான். ஒரு தடவை டிபார்ட்மெண்ட்ல அவனை டீப்ரோமோட் வேற பண்ணிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆளு எப்படி சித்தப்பா ஏசியா ப்ரமோஷன் ஆகி வர முடியும்? அதாம்மா எனக்கும் புரியல. ஆனா கண்டிப்பா அவனுக்கு நிறைய பெரிய தலைகளோட தொடர்பு இருக்கு. அதனால அவனுக்கு இதெல்லாம் சாதாரண விஷயமா. எனக்கு என்னவோ அந்த மெடிக்கல் மாஃபியாவுக்கும் அவனுக்கும் கண்டிப்பா கனெக்ஷன் இருக்கும்னு தோணுது. ஒருவேளை அவன் இங்க டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்ததே அதுக்காக கூட இருக்கலாம். ஐயோ சித்தப்பா, இப்போ என்ன பண்றது? ருத்ரா, இந்த பிரச்சனையை சாதாரணமா விட்டுடக்கூடாதுமா. அது நாளைக்கு நாம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய பிரளயத்தையே கிரியேட் பண்ணிடுமா. எப்படியாவது இதை தடுத்து நிறுத்தணும். சித்தப்பா, ஆனா நான் சஸ்பென்ஷன்ல இருக்கேனே, என்னால இப்போ என்ன பண்ண முடியும் சித்தப்பா? ருத்ரா, நான் ஒரு ஐடியா சொல்றேன். என்ன சித்தப்பா? எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு இருக்கா. அவ ஒரு அண்டர் கவர் காப். அவ மாடர்ன் கெட்டப்ல தான் இருப்பா. அவளை உன்கிட்ட அனுப்புறேன். நீ அவ மூலமா இந்த கேஸை டீல் பண்ணு. சரி சித்தப்பா, நீங்க என்கிட்ட அந்த பொண்ணை அனுப்புங்க, நான் பாத்துக்கிறேன். சரிம்மா, நீ எதுக்கும் கவலைப்படாத. உன் கூட நான் இருக்கேன். சரிங்க சித்தப்பா. உங்களை மீட் பண்றதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் உங்களோட அட்மைரர் மேடம். சுகுணா, நான் உங்களை எதுக்கு வர சொல்லிருக்கேன்னா, ஒரு பெரிய மெடிசன் மாஃபியாவோட டீலிங் நடந்துட்டு இருக்கு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பேன் பண்ண மெடிசனை திரும்பவும் வேற ஒரு பேர்ல மார்க்கெட்க்கு கொண்டு வர பாக்குறாங்க. இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சு நீங்க அதை என்னன்னு கேக்குறதுக்காக போனா அவங்க அதையே யூஸ் பண்ணி உங்களை ஒரு ட்ராப்ல சிக்க வச்சு இப்போ சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஆனாலும் உங்களால இந்த விஷயத்த சும்மா விட முடியல. அதனால ஏதாவது பண்ணணும்னு நினைச்சு நீங்க கணேசன் சார் கிட்ட விஷயத்த சொல்லிருக்கீங்க. அவரு உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக என்ன அனுப்பி வச்சிருக்காரு. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக இங்க இப்போ நான் வந்திருக்கேன். உங்களுக்கு எப்படி அதுக்குள்ள இதெல்லாம் தெரியும்? நான் இப்பதானே சித்தப்பா கிட்டே பேசினேன். வர வழியிலே நான் எல்லா டீட்டெயில்ஸையும் கலெக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டேன் மேடம்.
பிரில்லியன்ட். தேங்க்ஸ் மேடம். ஸோ இதுக்கு மேல நான் உங்களுக்கு எதுவுமே சொல்லி தெரிய வேண்டாம்னு நினைக்கிறேன். இந்த கேஸை நீங்க கரெக்டா ஹேண்டில் பண்ணி முடிக்கணும்னா இதோட ஆரம்பம் எங்கன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்பதான் இதை நம்மளால முழுசா தடுக்க முடியும். ஆனா நம்ம கிட்ட இப்ப டைம் இல்ல. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இதை கண்டுபிடிக்கணும். மேடம், நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? ப்ளீஸ். ஒரு விஷயத்தை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும்னா அதோட ஆரம்பத்தை தேடி போறதை விட ஆரம்பத்துக்கும் எண்டுக்கும் நடுவுல ஒரு கனெக்டிங் பாயிண்ட் இருக்கும். அதை புடிச்சிட்டோம்னா மத்ததெல்லாம் நமக்கு ஈஸியா கிடைச்சிடும். நீங்க என்ன சொல்ல வரீங்க? குரு, இந்த கேஸ்ல நான் சொன்ன அந்த கனெக்டிங் பாயிண்ட் குரு தான் மேடம். அவனை புடிச்சா கண்டிப்பா அந்த கேஸ பத்தி நம்ம முழுசா தெரிஞ்சுக்கலாம். எஸ், யூ ஆர் கரெக்ட். ஆனா இப்போ அந்த குரு லாக்அப்ல இருக்கானே, எப்படி நாம அவனை பாக்குறது? ஏன் மேடம், நம்ம கணேசன் சாரிய வச்சு அவனை வெளியில எடுத்தா என்ன? குரு அப்படி நம்ம மூலமா வெளியில வந்தா இன்னும் நமக்கு ஃபேவரா இருக்கும்னு தோணுது. நல்ல ஐடியா தான். நான் இப்பவே சித்தப்பா கிட்ட பேசுறேன். சுகுணா, நம்ம பேசின மாதிரி நீ உன்னோட செயினை காணணும் கம்ப்ளைண்ட் கொடுக்குற மாதிரி உள்ள போய் உள்ள குருவை பார்த்து அவனுக்கு தெரிஞ்ச மாதிரி பேச்சு கொடு. அவனுக்கு மேல சந்தேகம் வரும். உடனே உன்னை நான் ஜாமீன்ல எடுக்கிறேன், நீ எதுக்கும் கவலைப்படாதன்னு சொல்லி பேசிட்டு சீக்கிரமா கிளம்பி வந்துரு. ஓகே மேடம், நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்கம்மா. ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். உட்காருங்கம்மா. தேங்க்யூ சார். சொல்லுமா, என்ன விஷயம்? என்னோட செயினை காணும் சார். 3 சவரன் செயின், 2 சவரன் டாலர், மொத்தம் 5 பவுண்ட் சார். நீங்க எந்த ஏரியாமா? சார், நம்ம இன்ஸ்பெக்டர் ருத்ரா ஆமா. மேடம் இருக்காங்கல்ல, அவங்களோட பக்கத்து தெருவுல தான் இருக்கேன் நான். ஓஹோ, ருத்ரா மேடம் தெரியுமா உங்களுக்கு? தெரியும் சார். உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? அப்படிலாம் இல்ல சார். வீட்ல எல்லா இடத்துலயும் தேடிட்டேன், ஆனா காணும் சார். ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு போங்க. அந்த செயினோட போட்டோ இருந்தாலும் கொடுங்க. ஓகே சார். பேரு, அட்ரஸ், டீடைல்ஸ் எல்லாத்தையும் கொடுங்கம்மா. ஓகே சார். சார், இதான் சார் அந்த செயின். மேடம், சுகுணா, இது தப்பு நடந்திருக்கு மேடம். என்னாச்சு சுகுணா? மேடம், உள்ள குருவுக்கு பதிலா வேற ஒருத்தர் இருக்கா மேடம். என்ன சொல்ற? எங்க போனா அவ? தெரியல மேடம், ஆனா அவனுக்கு பதிலா வேற ஒருத்தன் உள்ள இருக்கான். அந்த டாக்டரும் உள்ளதான் இருக்காரு. ஏய், யாரா நீ? மேடம், உன் பேர் என்ன? என் பேரு குரு. மேடம், என்னாச்சு? சங்கரபாண்டி சார், அந்த மெடிசன் மாஃபியாக்கு சம்பந்தப்பட்ட கேஸ்ல அரெஸ்ட் பண்ணிட்டு வந்தீங்கல்ல, அந்த குரு எங்க? இவன் தான் மேடம் குரு. இவன் குரு இல்ல, வேற ஒருத்தன். உண்மையான குரு தப்பிச்சிட்டான். ருத்ரா மேடம், என்ன சொல்றீங்க? இவனை தான் நேத்து அரெஸ்ட் பண்ணிட்டு வந்தாங்க. சரி, இவனை நேத்து அரெஸ்ட் பண்ணிட்டு வந்தது யாரு? நான் நேத்து லீவ்ல இருந்தேன் மேடம். ஏசியோட டீம் தான் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்தாங்க. டாக்டர், நீங்க சொல்லுங்க, இவனா குரு? ஆமா மேடம், இவன் தான் குரு. இங்க பாருங்க டாக்டர், ஆல்ரெடி நீங்க பெரிய தப்பு பண்ணிட்டு தான் இப்ப உள்ள இருக்கீங்க. இப்ப போய் சொல்லி திரும்பவும் ஒரு பெரிய தப்பு பண்ணாதீங்க, அது உங்களுக்கு நல்லது இல்ல. உண்மையை சொல்லுங்க, குரு எங்க போனா? என்ன மேடம், நான் ஏன் போய் சொல்ல போறேன்? இவன் தான் குரு. இவனை எனக்கு 8 வருஷமா தெரியும். மேடம், இதுக்கு மேல எத்தனை தடவை கேட்டாலும் பதில் வராது. பக்காவா ஸ்கெட்ச் போட்டிருக்காங்க.
நம்ம கேஸ் கொடுத்ததுக்கு அப்புறமும் அவங்க நமக்கு முன்னாடி யோசிச்சு நம்மள ஏமாற வச்சிருக்காங்க. இங்க இருக்கிறவன் தான் குருனா, அப்ப அந்த உண்மையான குரு எங்க தான் இருக்கான்? பேக்கிங் எல்லாம் நான் சொன்ன மாதிரி தானே போயிட்டு இருக்கு. ஆமா சார், நீங்க சொன்ன மாதிரி அந்தந்த பிரான்ச்சுக்கும் தனித்தனியா போய் சேர்ற மாதிரி தான் பேக் பண்ணிட்டு இருக்கோம் சார். அட்ரஸ், கோடு இதெல்லாம் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோ. ஓகே சார். ஓகே. ஏன் விக்ரம் சார், அது என்ன அட்ரஸ் கோடு? நாம அனுப்புற பார்சலை ஒரிஜினல் அட்ரஸ்க்கு அனுப்பிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், மேபி உங்க ஆளுங்க யாராவது அதை ட்ராக் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓஹோ, அதனால தான் ஒவ்வொரு லொகேஷனுக்கும் ஒரு கோடு இருக்கு. அதுபடி தான் எல்லா பார்சலும் போய் சேரும். சரி ரகுவரன், இதெல்லாம் இருக்கட்டும். மெடிசின்ஸ் இங்க இருந்து போற வரைக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அதை நீங்க தான் பாத்துக்கணும். விக்ரம் சார், என் சைடுல இருந்து நான் பாத்துக்கிறேன். எங்க ஆளுங்க மூலமா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. பெர்ஃபெக்ட். சரி குரு சார். நீ இந்த ஹார்பர் டீமுக்குலாம் இன்ஃபார்ம் பண்ணிட்டியா? நான் அப்பவே பேசிட்டேன் சார். இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்டெய்னர் வந்துடும். நம்ம ஒர்க்கு முடிஞ்சதும் அதுல ஏத்தி அனுப்பிடலாம் சார். டன் சார். அப்போ ஓகே சார், நான் கிளம்புறேன். பார்த்து சீக்கிரமா வேலையை முடிச்சிடுங்க, ரொம்ப லேட் பண்ணிடாதீங்க. சரி விக்ரம் சார், நான் கிளம்புறேன். வாங்க சார். யா வரேன் சார். யா